கதிர்காமம் மெனிங்கங்கைக்கு அருகில் உள்ள கட்டடம் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு சொந்தமானது என்று தவறான செய்தியை ஊடகங்கள் வெளியிடுவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. அவரு தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்துல இது தொடர்பா ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கதிர்காமம் மெனிங்கங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் என்னுடையது என்று தவறான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த திங்கட்கிழமை சில தொலைக்காட்சிகள் இந்த கட்டிடம் என்னுடையது என்ற செய்திகளை வெளியிட்டதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த கட்டிடம் என்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பேர் இந்த கட்டிடம் தொடர்பாக பேசப்படுவதற்கான காரணத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்டிடம் தொடர்பாக கடந்த காலங்களில் சிஐடியினர் விசாரணை நடத்தியதாகவும் அந்த கட்டிடம் தொடர்பாக தான் ஒரு அறிக்கையை சிஐடியினருக்கு சமர்ப்பித்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. எதனால இவர் இப்படி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாரு அப்படின்றதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த கட்டிடத்துக்கான மின்சார இணைப்பை ஏற்படுத்தும் போது ஜி ராஜபக்ஷ என்ற பெயர்ல ஒருத்தர் விண்ணப்பத்தை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த விண்ணப்பத்துல முறையான கையொப்பங்கள் இல்லை என்று கூறப்படுது. இதன் அடிப்படையில தான் ராஜபக்ஷன்ற பெயர் வந்த காரணத்துக்காக இவர் அது தொடர்பா தன்னுடைய அறிக்கையை கொடுத்தாராம். அதாவது இந்த கட்டிடம் என்னுடையது இல்லை அப்படின்றது தொடர்பா ஒரு அறிக்கையை கொடுத்ததாக சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கதிர்காமம் பகுதியில் ஒரு கட்டிடத்தை அமைக்கிற ஆர்வமோ இல்லை அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை பராமரிக்கிறதுக்கான எண்ணமோ எனக்கு இல்லை. அந்த பகுதியில் எந்த கட்டிடமுமே என்னுடைய பெயரில் இல்லை என்பதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு.